வணக்கம் நண்பர்களே. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை எதிர்வரும் தேர்தல் களங்களிலே வடமாகாணத்திலோ அல்லது வடக்கு கிழக்கு மாகாணத்திலோ இல்லாமல் அவரை அனுப்ப வேண்டும், நிறுத்த வேண்டும் அல்லது அவரை அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் இன்றைய அரசியல் கட்சிகளின் பொது நிகழ்ச்சி நிரல். எனவே புலம்பெயர்ந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் பலதரப்பட்ட நலன் விரும்பிகளினால், தமிழ் கட்சிகளினால் கையூட்டல்கள் வழங்கப்பட்டு அவர் மீது இணையத்திலே தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. இந்த தாக்குதல்களின் மூலம் எதிர்காலத்திலே அவர் வட பிராந்தியத்திலேயோ அல்லது வடக்கு கிழக்கு மாகாணத்திலேயோ இருந்து அவர் தேர்தலிலே தெரிவாவாரா தெரிவாக மாட்டாரா என்று சொல்லி இப்போது விவாதங்களும் பட்டிமன்றங்களும் துவங்கிவிட்டன. ஆன்மீகவாதிகளுடைய கருத்துக்கள் பின்னாளிலே அதற்கு பதில் கருத்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய சமூக ஊடகத்தினால் பகிரப்படுவதால் ஆன்மீகவாதிகளும் இதற்கு பின்னாலே இருக்கிறார்கள். எனவே மிதவாதிகள் பயப்படுகிறார்கள், எதிர்காலத்திலே நம்ம இல்லாமல் செய்து விட்டு விடுவாரோ என்றால். அவர் முதல் தேர்தலில் குறுகிய காலத்தில் அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே என்டர் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு தேசிய கட்சிகள் இவரை நாங்கள் தவற விட்டு விட்டோம் என்று ஓடி திரியும். பல இங்கே பார்த்துருப்பீங்க. சாமர சம்பத் ஓடி திரிகிறார், மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச ஓடி திரிகிறார், இங்கால சஜித் பிரேமதாசா, எல்லா கட்சிகளும் திரிகிறார். அதை தாண்டி தமிழ் கூட்டமைப்பு மாற்று சிந்தனைக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே சேர்த்து விட்டால் பிரச்சனை முடிஞ்சு. அது பெற்ற வாக்கும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பெற்ற வாக்கையும் கூட்டினா தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் வரா. எனவே சைக்கிள் கட்சிக்கும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் இடையிலே 175 வாக்கு வித்தியாசம். எனவே கடுமையான பிரியத்தனத்தை செய்கிறார்கள். வைத்தியரை அந்த பிரதேசத்திலிருந்து அப்புறப்படுத்தணும், தேர்தல் களங்களிலிருந்து தாங்கள் வெல்ல வேணும் என்று. எனவே இப்போது தேசிய மக்கள் சக்தி ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்குள்ளே வந்திருக்கு. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை இணக்கப்பாட்டோடு அரசுக்கு எதிரான செயற்பாடுகளில் இருந்து அரசுக்கு சார்பாக அவரை இயக்குவது. கடந்த பார்த்துருப்பீங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசினுடைய செயல்பாடுகளுக்கு அவர் ஆதரவு கொடுத்திருந்தார். இங்கே பார்த்துருந்துருப்பீங்கள். கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் மெத்தனை போக்கு கடைப்பிடிக்கப்பட்டது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அரச தரப்பு. அவ்வளோதான். இப்போ பிரச்சனை அது ஒன்றும் இல்லை. யார் மாகாண முதலமைச்சராக வருகிறார்களோ அல்லது தமிழ் மக்களின் நாளைய தலைவர் யார் என்கின்ற அடிப்படையில் இப்போ பிரச்சனை போய்கொண்டிருக்கு. புலம்பெயர்ந்த ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் காரசாரமாக நடைபெறுகிறது அவர் மீது. ஆனால் ஒரு விடயம் தெளிவாக இருக்கிறது. என்னென்று கேட்டால், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனால் கொண்டு வரப்பட்டவை இன்று பலரால் அவதானிக்கப்பட்டு அவற்றுக்கு மேற்பார்வை அரசு செய்கிறது. ஆனால் மாற்றம் நிகழ்கிறதா இல்லையா என்பது தெரியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சத்தியமூர்த்தி யார், வாழ்நாள் யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர். அவர் 20 வியாபார நிலையங்களை யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நிர்வகித்து கொண்டு அங்கே பட்டுவாடா செய்யப்பட்டு அங்கே வைத்தியசாலையில் சிகிச்சை நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள். இப்போது போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த போர்க்கொடி தான் அன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சாவேச்சேரி வைத்தியசாலையில் துவக்கப்பட்டது. இப்போது யாழ் போதனா மருத்துவமனையில் வைத்தியர்களே சொல்கிறார்கள், இங்கே இருக்கின்ற சலுகைகளையோ சிகிச்சைகளோ பயன்படுத்துவதாக இருந்தால் வைத்திய பணிப்பாளர் அனுசரணை ஆதரவு இல்லாமல் நோயாளருக்கு சிகிச்சை வழங்க முடியவில்லை. அவரோட அனுசரணையும் ஆதரவு வேண்டாம் என்ன என்பது இந்த வியாபார நிலையங்களிலே சாப்பிட வேணும், வியாபார நிலையங்களிலே சொல்லப்படுவதை வாங்க வேணும், கொடுக்க வேணும், எடுக்க வேணும். இப்போ மருந்து கூடி வெளியில் வாங்குறதில் அந்த வியாபார சாமனத்தில் வாங்கினால் உங்களுக்கு அங்கே அறுவை சிகிச்சையோ வைத்திய சிகிச்சையோ விடுதியில் யாழ்ப்பாண விடுதியில் நடக்கும் என்று சொல்கிறார்கள். பெரிய ஒரு இஷ்யூ இப்போ வந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நான் வந்ததில் விட்டுட்டேன். சைக்கிள் கட்சி பலமான சிந்தைக்குள்ள என்னென்று கேட்டால் பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக அது செயல்படுவதால் ஆளுந்தரப்பும் அதிருப்தியில் இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் சைக்கிள் கட்சி மீது. ஆனால் சைக்கிள் கட்சி பௌத்தத்தை எதிர்ப்பதன் மூலம் தமிழ் தேசியம் வளர்த்து விடலாம் என்று சொல்லி மக்களிடம் வாக்கு பெறலாம் என்று அது பௌர்ணமி ஆர்ப்பாட்டம் செய்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். லாபமும் நட்டமும்
தமிழ் தேசியத்தில் தான் இருக்குது அரசியல். எனவே பார்ப்போம் என்ன நடைபெறும் என்று. அதை தாண்டியான் வழக்கு விசாரணையை தீர்ப்பு வந்து விட்டது. வைத்தியராஜா ராமநாதனை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். எனவே தங்கை கௌசல்யா நாடாளுமன்றத்துக்கு போகிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இனி வரும் 2.5 ஆண்டுகள் இருக்கப் போகிறார். எனவே அவருக்கு ஆசனத்தை ஒதுக்குங்கள், பெண் வந்து அமர்வதற்கு இந்த எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் பாதுகாப்பில் என்ன இப்போ பாராளுமன்றத்திலையும் பேசி போட்டார் வைத்தியர். இப்போ பலரது கணிப்பும் கவனிப்பும் பலமாக இருக்கிறது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் இல்லை என்றால் தமிழ் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளும் அரசியல்வாதிகளின் மோசடி ஆன அரச நிதி கையாளர்கள் யார் தட்டி கேட்பது, யார் உரைப்பது, வெளிப்படுத்துவது என்று இப்போது பரவலாக பேசுகிறார்கள். மனநோயில் காரணம் அவன் இவன் என்றெல்லாம் சொன்னவங்க இப்போ அவன் வேணுமடாப்பா இல்லையென்றால் அவங்களுக்கு நாணயம் பிடிக்கலாது. அங்குசம் காட்டினா தான் அவங்க ஒரு அளவையினம் அடங்குவாங்க. இல்லையென்றா பழையபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பு 32 பார் பெர்மிட் எடுத்த மாதிரி தான் ஒரு மாவட்டத்தில். எனவே இந்த காணொலி நீண்டமாக போக நான் விரும்பவில்லை. ஆனால் இன்றைய சமகால அரசியலில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை வடக்கு கிழக்கு பகுதி அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் என்னை பொறுத்தவரையில் தேர்தலில் முடிவுகள் மக்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் அரசியல் கட்சிகள் தோல்விதான் ஒருவரை அங்கே பிரசன்னமாக விடாமல் அவரை வளர விடாமல் தடுப்பது அல்லது அவரை வெளியேற்றுவது என்பது தனி மனித காழ்ப்புணர்ச்சி. நன்றி.